உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம். நமக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு செல்வம் இருக்கா இல்லையா, நமக்கு எல்லாருக்கும் இருக்க மாதிரி நமக்கு மிகப்பெரிய செல்வம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, அல்லது ஆர்டினரி வாழ்க்கை தானா அப்படிங்கிற விதத்தில் நமக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய அமைப்புகளில் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். அதில் இப்போ 4வதாக பார்க்கக்கூடியது இந்து லக்னம். இந்த இந்து லக்னம் அப்படிங்கிறது மகாலட்சுமியினுடைய வீடு. இந்த லக்னம் அமைகிறது மகாலட்சுமியினுடைய வீடு. இந்த லக்னம் அமைஞ்சு இந்த லக்னத்தில் ஒரு கிரகம் இருந்துருச்சுன்னா அதனுடைய தசா புத்தியில் மிகப்பெரிய செல்வத்தை வாரி வழங்காமல் போகவே போகாது. அந்த விதத்தில் இன்றைக்கி இந்து லக்னம்னா என்ன, அது எப்படி இந்து லக்னங்கிறத கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ஒரு சின்ன கணக்கு மூலமாக இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன். ரொம்ப சிம்பிள் தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே புரிஞ்சிடும். உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருக்கா அப்படின்னு பாருங்கள். இருந்து அதில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா இந்து லக்கணங்கிறது அமையும். கணக்கு போடுறப்ப ஏதோ ஒரு இடத்துல வந்துடும். பட் ஆனால் அந்த இந்து லக்கணம் அமையக்கூடிய இடத்துல ஒரு கிரகம் இருந்ததுன்னா அதனுடைய தசா புத்தியில் எப்படியா இருந்தாலும், அல்லது அந்த ராசி அதிபதியினுடைய இந்த லக்கணத்துக்கு இந்து லக்கணத்துக்கு அதிபதியினுடைய தசா புத்தியில் மிகப்பெரிய செல்வத்தை இது மட்டும் வாரி வழங்காமல் போகவே போகாது. இது மகாலட்சுமி யோகம் அப்படின்னு பேர். இருக்கிறதுலே மிகப்பெரிய யோகங்களில் இந்த யோகம் ஒன்று. சரி நண்பர்களே, இப்போ இந்த இந்து லக்னம் அப்படின்னா அதுக்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்னா, தசாநாதன் அல்லது புத்திநாதன் இந்து லக்கணத்திற்கு அதிபதியாகவோ, இந்த இந்து லக்கணங்கிறது இங்கே இப்போ இங்கே அமைஞ்சிருக்குது, அல்லது தசாநாதனும் புத்திநாதனோ இந்த இந்து லக்கணத்திற்கு அமைந்திருக்கிற இடத்துக்கு அதிபதியாவோ அல்லது அதனுடைய தொடர்பை பெற்றவராகவோ இருக்கணும். இது கண்டிஷன். ரெண்டாவது, இந்த இந்து லக்கணம் அப்படிங்கிறது இது எப்படி இந்த இடத்துக்கு மட்டும் இந்து லக்கணம் வருது அப்படின்னா, லக்கணத்திற்கு 9க்கு உடையவனுடைய கதிரும். இப்போது இங்கே வருங்க லக்கணம், இங்கே லான்னு போட்டிருக்கிறோம். இது லக்னம். லக்கணத்துக்கு 9க்கு உடையவனுடைய கதிரும். இந்த கதிர்கள் இங்கே கொடுத்துருக்குறோம். சூரியனுக்கு 30 கதிர், சந்திரனுக்கு 16 கதிர், செவ்வாய்க்கு 6 கதிர், புதனுக்கு 8 கதிர், குருவுக்கு 10 கதிர், சுக்கிரனுக்கு 12 கதிர், சனிக்கு 1 கதிர். இப்போ இந்த கதிர்கள் கொடுத்துருக்குது. இப்போது லக்கணத்துக்கு 9க்கு உடையவன் எந்த கிரகமோ அதனுடைய கதிரும். இந்த லக்கணத்துக்கு 9க்கு உடையவர் யார்? 1 2 இப்படி தான் நம்ம இப்போ எண்ணிட்டு வரணும். 1 2 3 4 5 6 7 8 9. 9க்கு உடையவர் யார்? செவ்வாய். அப்போ செவ்வாய்க்கு எத்தனை கதிர்? 6 கதிர். செவ்வாய்க்கு 6 கதிர் போட்டாச்சு. அடுத்தது சந்திரனுக்கு 9க்கு உடையவருடைய கதிர். சந்திரனுக்கு சந்திரன் நிற்கிற ராசி 1 2 3 4 5 6 7 8 9. இங்கே சிம்ம வீடாக வருது. அப்போது இதனுடைய அதிபதி 9ஆம் வீட்டினுடைய அதிபதி சூரியன். அப்போ சூரியனுடைய கதிர் 30. அப்போ 30 யார்? 2ஐயும் கூட்டினா 36. இந்த 2ஐயும் கூட்டி வரக்கூடிய இந்த மொத்த கதிர்களை 12ஆல் வகுக்கணும். ஏன்னா 12ஆல் வகுத்துட்டு மிச்சம் எத்தனை வருதோ, 12ஆல் வகுத்து மிச்சம் எத்தனை வருதோ அதை சந்திரன் நின்னதுலேருந்து எண்ணணும். இப்போ இங்கே 0 வந்ததுனால சந்திரன் இருக்கிற இடத்துலையே போட்டுட்டோம். 1னாலும் அதே தான். இப்போ 2ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. மீதி இங்கே 2ன்னு வருதுன்னா சந்திரன்லேருந்து 1 2 இங்கே தான் இந்து லக்னம் அமையும். இங்கே 3 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சந்திரன் நிற்கிற இடத்துல 1 2 3. சந்திரன் எங்கே நிற்கிறாரோ இதுதான் இல்லை, எங்கே சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் அங்கிருந்து தான் எண்ணணும். இந்த இந்து லக்கணம் அமையிற இடத்துல இருந்து அப்படின்னு இல்லை. இந்து லக்கணங்கிறது ஏதோ ஒரு இடத்துல அமைஞ்சிரும். ஆனால் சந்திரன் அப்படிங்கிறது எங்கே இருக்குதோ அதிலிருந்து மிச்சம் வர்றது எண்ணணும். இங்கே சந்திரன் இருந்ததுன்னா இங்கேருந்து 3னா மிச்சம் 3 வருதா? சந்திரன் இங்கே உதாரணமாக இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து 1 2 3. இதுதான் இந்து லக்னம். இங்கே ஒரு கிரகம் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் மிகப்பெரிய யோகசாலி. இதுதான் இந்து லக்னத்தை கண்டுபிடிக்கிறது. இது தசாபுத்தியில் கண்டிப்பாக உங்களை வாழ்க்கையில் செல்வ செழிப்பில் உச்சத்துக்கு கொண்டு போய் விடாமல் இந்து லக்னம் போனதே இல்லை. அனுபவத்தில் இதெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு யோகம். அதனால தான் உங்களுக்கு இந்த அமைப்புகள் இருந்தால், ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் நம்ம எப்படியாவது நம்ம சம்பாதிக்கிறது பூரா கல்விக்கும் செலவுக்கும் நம்ம
சம்பாதிக்கிறதுல முக்கால்வாசி விலைவாசி ஏற்றத்திலே போய் சேர்ந்துருது. அப்புறம் பள்ளிக்கூட செலவுக்கு போயிடுது. இது எல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா மிச்சமே வராது, கடனை தான் வாங்கணும். அப்படி இருக்கிறப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு யோகம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய தசாபுத்தியில் நம்மளை வாழ்க்கையில் உயர்த்தாமல் போகவே போகாது. அதனால் இதை தெரிஞ்சுக்கங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா மறுபடியும் கூட கேளுங்க. இன்னும் கொஞ்சம் விளக்கமாக உங்களுக்கு புரியல அப்படின்னா என்ன புரியலையோ அதை நீங்கள் இந்த கமெண்ட்ஸில் கேட்டீங்கன்னா கூட நான் இன்னும் கொஞ்சம் விளக்கி கொடுக்குறேன் நான். சரி நண்பர்களே, மறுபடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு அனுப்புங்க. அது வரைக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி.